நாகை, மயிலாடுதுறைக்கான ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நவம்பர் 30ஆம் தேதி காலை 8:30 மணி வரை கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை என்பதால் ரெட் அலர்ட் வாபஸ் என வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் ரெட் அலர்ட்டுக்கு மாற்றாக நவம்பர் 30 காலை 8:30 மணி வரை நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நவம்பர் 30ஆம் தேதி காலை 8:30 மணி வரை கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ரெட் அலர்ட்டுக்கு மாற்றாக நவம்பர் 30 காலை 8:30 மணி வரை நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படுவதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். 2 மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம். பெஞ்சல் புயலின் காரணமாக இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்கள்ல, மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிக மழை பெய்யக்கூடும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு நாளை காலை 8:30 மணி வரையிலும் தொடரும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பு. இந்த சூழல்ல பெஞ்சல் புயல்ல எதிர்பார்க்கப்பட்ட அளவு, அதாவது 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மழை வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதனால இந்நாளை காலை 8:30 மணி வரையிலும் பொருந்தக்கூடிய சிவப்பு நிற எச்சரிக்கையை மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மட்டும் விலக்கிக் கொள்வதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிவப்பு நிற எச்சரிக்கை தொடர்வதாகவும் வானிலை ஆய்வு மையத்தோடு அந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் நிலவக்கூடிய பெஞ்சல் புயலின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு தீவிரமடையக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. ஆனால் தற்போது வரையிலும் மழை ஆங்காங்கே விட்டுவிட்டு பெய்திருந்தாலும் கூட தற்பொழுது வலுத்து பெய்யக்கூடிய அளவில் மழை மேகங்கள் நிலப்பரப்பின் மீது இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள் மீது மழைக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இல்லாததான் தற்போது வரையிலும் கள யதார்த்தமாக இருக்கிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் கடல் மிக கொந்தளிப்புடன் காணப்பட்டாலும் மழைக்கான வாய்ப்பு இல்லாததை நம்மால் பார்க்க முடிகிறது. கடல் மட்டுமே கொந்தளிப்புடன் இருக்கிறது. கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் கூட எதிர்பார்க்கப்பட்ட அளவு இல்லாத சூழலை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மழைக்கான வாய்ப்பும் தற்போதைய சூழலில் குறைந்தே இருக்கிறது. இந்த நிலைமையில நமக்கு நாகை மற்றும் மயிலாடுதுறைக்கு நாளை காலை 8:30 மணி வரையிலும் கொடுக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற எச்சரிக்கை திரும்ப பெறப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. அதே போல மற்ற மாவட்டங்களுக்கு இன்று, அதாவது நாளை காலை 8:30 மணி வரையிலும் மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கைகள் தொடர்வதாக வானிலை ஆய்வு அறிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் புயல் நாளை கரையை கடக்கக்கூடிய நிலையில நாளை தினம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மழைக்கான முன்னறிவிப்புகள் தொடர்வதாகவும் அதில் எந்த மாற்றங்கள் இல்லை என்பதையும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த சிவப்பு நிற எச்சரிக்கை தற்பொழுது திரும்ப பெறப்பட்டுள்ளது என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாக உள்ளது.